அஸ்மத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லீலாசுகருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிருதம் என்ற ஒரு ஆச்சரியமான ஸ்தோத்திர கிரந்தம். அதில் 3வது ஆஸ்வாசம் 29-30வது ஸ்லோகம் இன்றைய அனுபவம். 29 கண்ணனின் நடை அழகு, அது ஒரு கண் கொள்ளா காட்சி. கண் படைத்ததன் பயனாய் விளங்கும் பேரொளி அந்த கண்ணன் என்கிறார். நம் கண் படைத்ததன் பயன், அந்த கண்ணோட பயனே அதுதான். ஆதாம் ராயத லோச்சனாம் சுலஹரி லீலா சுதாப்யாயிதை கீதாம் ரேடித திவ்ய கோலி பரிதை ஸ்பீதம் व्रजस्त्रीजनै श्वेताम्बःकणभूषितेन किमपि स्मेरेण वक्त्रेन्दुना पादाम्बोज मृदुप्रचारसुभगं पश्यामि दृश्यं महः. आथाम्रायत लोचनां शुलहरी लीलासुधाप्यायितैः गीताम्रेडित दिव्यकेलिभरितैः स्पीतं व्रजस्त्रीजनैः श्वेताम्बःकणभूषितेन किमपि स्मेरेण वक्त्रेन्दुना पादाम्भोज मृदुप्रचारसुभगं पश्यामि दृश्यं महः. கண்ணன் நந்தகோகுலத்தில் ஆயர்பாடியில் தனது மென்மையான பாத கமலங்களால் அடிமேல் அடி வைத்து மெல்ல மெல்ல நடந்து வரும் அழகே ஒரு தனி வேற லெவல். ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அது. தனது மென்மையான பாதங்களால் அடிமேல் அடி வைத்து மெல்ல மெல்ல நடந்து வரும் அழகு. அப்போ அவனுடைய மதிமுகம் பொன்முறுவலுடன் இருக்கும். அந்த முகத்தில் ஒரு டிராப்லெட் இருக்கும். அந்த வேர்வை துளிகள் துளிர்த்து அதுவே ஒரு அலங்காரமாக இருக்கும். சற்றும் சிவந்தும் நீண்டும் பறந்தும் விரிந்தும் இருக்கும் அவன் கண்களிலிருந்து பார்வை கிரணங்கள், அந்த பார்வை கட்டாட்சங்கள் புறப்பட்டு விளையாட்டாகவே ஒரு அமுத வெள்ளத்தை உண்டாக்கும். அப்படியே ஃப்ளட் ஆஃப் நெக்டர், அமுத வெள்ளத்தை உண்டாக்கி அந்த அந்த கட்டாட்ச வெள்ளம் ஆயர்பாடி நங்கைகளை அப்படியே மூழ்கடித்துவிடும், முக்கிவிடச் செய்துவிடும். கோபியர் பாடல்களை இசைத்திருப்பார்கள். அந்த பாடல்களில் கண்ணனுடைய திவ்ய லீலைகளின் வரலாறே இருக்கும். அந்த பூத்தனையின் உயிரை குடித்தான், அந்த சகடாசுரத்தை கொன்றான் அப்படின்னு அவனுடைய திவ்ய சேஷ்டித்தங்களையே இவர்கள் பாடல்களாக பாடுவார்கள். இவ்விதம் ஆயர்பாடி நங்கைகளால் அந்த ஜோதி வடிவனான கண்ணன் போற்றப்படுகிறான். அப்படிப்பட்ட ஜோதி ஸ்வரூபனை கண்ணனை நான் காண்கிறேன் என்கிறார் சுவாமி. ஆதாம் ராயத லோச்சனாம் சுலஹரி லீலா சுதாப்யாயிதை கீதாம்ரேடித திவ்யகேலி பரிதை ஸ்பீதம் व्रजस्त्रीजनै ஸ்வேதாம்ப கணபூஷிதேன கிமபி ஸ்மேரேண வக்த்ரேந்துனா பாதாம்போஜ மிருது பிரச்சார சுபகம் பஷ்யாமி திருஷ்யம் மகா. ஆதாம்ர சிறிது சிவந்து பறந்து கண்ணனுடைய கண்களில் லீலா நோக்கிய அந்த லீலா நோக்காகிய விளையாட்டான கட்டாட்சம். அப்படிப்பட்ட அந்த கிரணங்கள், அந்த ரேஸ், அந்த விளையாட்டாகிய வெள்ளத்தில் அமுதத்தால் பரிபூர்ணமானவர்கள் பாடல் பாடும் இந்த தெய்வீக விளையாட்டுகளால் பூரிப்பை அடைந்தவர்கள் திவ்ய கேலி பரித்தை ஆகிய व्रजस्त्री ஜனை ஆய்ப்பாடி பெண் மக்களால் ஸ்பீதம் வளர்க்கப்பட்டதும் வியர்வை நீரின் துளிகளால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்வேத அம்ப கணபூஷிதேன, அப்படி வியர்வை நீரின் துளிகளால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்மேரேன பொன்முறுவலுடன் கூடிய விளங்கும் வக்திர இந்துனா சந்திரன் போன்ற முகத்துடன் பாதாம்போஜ மிருது பிரச்சார சுபகம், பாத அம்போஜ தாமரை போன்ற திருவடிகளால் மெல்ல மெல்ல நடக்கும் சுபகம் அழகி பொருந்தியதும் திருஷ்யம் கண் படைத்த பயனுமாய் விளங்கும் அந்த மகா, அந்த ஒரு பேரொளியை பஷ்யாமி நான் காண்கிறேன். ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறார், நான் காண்கிறேன்.
இவ்வளவு ஆச்சரியமான அனுபவம் சுவாமிக்கு. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் 30வது ஸ்லோகத்தில் குளிர்ந்த வடிவுடைய பேரொளி பிழம்பு அவன், ஒரு அப்பாவி வேஷம் போடும் ஒரு போக்கிரி அவன், போக்கிரி பயல். பாணௌ வேணு பிரகிருதி சுகுமாரா கிருத்தௌ பால்யலக்ஷ்மீ பார்ஷ்வே பாலா பிரணய சரசா லோகிதா பாங்கலீலாः மௌலௌ பர்ஹம் மதுரவதனாம் போருகே மௌக்த்யமுத்ரா இத்யாத்காரம் கிமபி கிதவம் ஜோதிரன் வேஷயாமஹ. கையில் புல்லாங்குழல், இயல்பாகவே மிக அழகாக அமைந்திருக்கிற அவனுடைய திருமேனி, நேச்சுரலி அவ்வளவு அழகான ஒரு அபரிமிதமான லாவண்ய சௌந்தரியத்துடன் கூடிய திருமேனி. அவனுடைய இளமை செல்வம் கூட, பக்கத்தில் சிறுவர் சிறுமியர்கள், நட்புணர்ச்சி தழும்பும் கடைக்கண் பார்வைகளால் விளையாடும் நயனங்கள், அவர்களெல்லாம் அப்படி ஒரு நட்புணர்ச்சி, ஒரு ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறாவா சிறுவர் சிறுமியர்களை. பக்கத்தில் சிரஸில் மயில் பீலிகை, தாமரை போன்ற இனிய முகம், ஒரு அப்பாவித்தனம் முகத்தில், ஒரு போலியா, ஒரு ஃபேக்காக ஒரு அப்பாவித்தனம். ஆனாலும் அவன் கிதவக பொக்கிரி பயல். இத்தனைக்கும் அவன் முகத்தில் எல்லாரையும் குளிர்ச்சியூட்டும் ஒரு பொலிவு, ஒரு தேஜஸ். இப்படிப்பட்ட கண்ணனை, அந்த போக்கிரியை, ஜோதிமயமானவனை அடியார்களாகிய நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.